Let us turn to 121 Psalm. சங்கீதம் 121க்கு வாசிப்போம். My help comes from the Lord. I will lift up my eyes to the hills. From where does my help come? He will not let your foot be moved. He who keeps you will not slumber. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. The Lord is your keeper. The Lord is your shade on your right hand. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. The Lord will keep you from all evil. He will keep your life. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இருமுற்கொண்டு இன்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Our God is a great God. நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். Our God is an awesome and wonderful God. அவர் அருமையும் இனிமையும் ஆனவராய் இருக்கிறார். Of all that, our God is a faithful God. எல்லாவற்றுக்கும் மேலான நம் தேவன் விசுவாசம் உள்ள தேவனாக இருக்கிறார். Who keepeth you and me will never slumbereth or sleepeth. நம்மை உங்களையும் எங்களையும் உண்டாக்கின தேவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. He will never allow your foot to be removed. உங்களை பாதங்களை அப்படியாக கல்லுக்கு இடராதபடி அவர் காக்கிறவர். Whoever touches your eye will touch his eye. உங்கள் கண்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார்கள். He will never leave you nor forsake you. உங்களை அவர் விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. Such a great God is in our midst. நம் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். He will never leave you nor forsake you. உங்களை அவர் விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. The one who preserved you and me is in the midst of us right now. உங்களையும் எங்களையும் காக்குகிற தேவர் நம் மத்தியில் இந்த நேரத்தில் இருக்கிறார். Dear beloved, பிரியமானவர்களே, dear child of God, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, you are most precious in the sight of a living God. கடவுளுடைய பார்வையிலே நீங்கள் அப்படியாக ஒரு அருமையான பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். Today you may be thinking nobody gives you any value. இந்த நாளிலே நீங்கள் அப்படியாக நினைக்கலாம் உங்களுக்கு ஒரு மதிப்பை யாரும் தரவில்லை என்று. In the society, இந்த சமுதாயத்தில், in your family, உங்கள் குடும்பத்தில், even in your church, இந்த சபையிலும் கூட you may think you do not have any value. நீங்க நினைக்கலாம் யாரும் உங்களுக்கு ஒரு தக்க பலனை கொடுக்கவில்லை என்று. But dear beloved, you are most precious in the sight of the Lord. கண்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அப்படியாக ஒரு அருமையான ஒரு பிள்ளையாக காணப்படுகிறீர்கள். Because you are bought with a price. You are bought with a price. ஏனென்றால் நீங்கள் ஒரு விலை மதிப்பு நிமித்தமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். That price is the blood of Jesus Christ. அந்த விலை மதிப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் இரத்தமாக காணப்படுகிறது. But dear child of God, பிரியமானவர்களே, even though you are precious in the sight of God, நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு இருந்தாலும் all the promises I have told before you, உங்களுக்கு முன்பதாகவே எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். Because you are in this present world, ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். as this world is in the control of the prince of this world, ஏனென்றால் இந்த காணப்படுகிற உலகம் இந்த உலகத்தின் அதிபதிக்கு கைகளிலே இருக்கிறபடியால் we all do have problems. நம் எல்லாருக்கும் அதன் நிமித்தமாக ஒரு பிரச்சனை இருக்கும். So how many of you don't have any problem? Just raise your hand. இங்கே இருக்கிறவர்களுக்கு யாராவது ஒருவர் எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்வீர்களானால், is there anyone here who say that I don't have any problem? உங்கள் கைகளை உயர்த்தி காண்பிக்கலாம். There is no one, right? We all have problems in this world. யாரும் இல்லை இல்லையா? ஏனென்றால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. Even the King David, அப்படி பார்க்கும்போது கிங் தாவீதையும் பார்க்கிறோம். even is a king, அவர் ஒரு ராஜாவாகவும் a great warrior, ஒரு பெரிய வீரராக இருந்தும், he got the heart of a lion, அவருக்கு ஒரு சிங்கத்தின் இருதயம் இருந்தும், he won many battles, அவர் பல போராட்டங்கள் யுத்தங்களை வென்றும், he got council of ministers, அவருக்கு அப்படியாக ஒரு அமைச்சகமும் இருந்தது, he got wives and children, அவருக்கு அப்படியாக மனைவிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். there is nothing less in his life. அவரோட வாழ்விலும் எதுவும் குறைபட
பயன்படவில்லாமல் இருந்தது. But still he has problems. ஆனாலும் இருந்தாலும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது. Even believer and non-believer, servant of God, non-servant of everyone are having problems in this world. இந்த நாட்கள் நீங்க பார்க்கும்போது ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரம் இல்லாமலும் இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் அனைவருக்கும் பிரச்சனை இருக்கும். That is not the issue now. அது பிரச்சனை இந்த நாட்களில் இல்ல. How to solve these issues explains this chapter. இந்த அதிகாரம் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதுதான் நாம் பார்க்கிறோம். You cannot avoid the problems. உங்களால இந்த பிரச்சனையை அப்படியாக தடுக்க முடியாது. You have to go through the problems. நீங்கள் இந்த பிரச்சனை நிமித்தமாக தான் செல்ல வேண்டும். But where is the help comes from, that is important. ஆனால் எங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது அதுதான் இங்கே முக்கியமான காரியமாக பார்க்கிறோம். Some problems have many problems. நிறைய பிரச்சனைகள். You need immediate help. உங்களுக்கு உடனடியாக ஒரு தேவைப்படுகிறது, ஒரு ஒத்தாசை தேவைப்படுகிறது. Some does not require an immediate help. சில பிரச்சனைகளுக்கு உடனடியாக உங்களுக்கு தீர்வு தேவைப்படாமல் இருக்கலாம். Some problems can be solved by you. சில பிரச்சனைகள் உங்கள் நிமித்தமாகவே அது சரி கட்ட முடியும். Some problems can be solved by the servants of God. சில பிரச்சனைகள் ஊழியக்காரர்கள் நிமித்தமாகத்தான் சரி கட்ட முடியும். But all problems can be solved by the eternal mighty God. ஆனால் எல்லா பிரச்சனையும் சர்வ வல்லமை உள்ள தேவனால மட்டுமே ஆக்கக்கூடும். So now, ஆனால் இப்போ where should you seek help for these problems? ஆனால் இங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு உதவி எங்கிருந்து வரும் என்று நாம் பார்க்கிறோம். What does the King David say in 121:1? இங்க தாவீது ராஜா 121 அதிகாரத்துல என்ன சொல்கிறார் என்றால், I lift up my eyes to the hills. என் கண்களை பர்வதத்திற்கு நேராக நான் ஏறெடுத்தேன் என்று சொல்கிறார். All can come to these hills. எல்லாரும் இந்த பர்வதத்திற்கு வர முடியும். But all will not come to these hills. ஆனால் எல்லாரும் இந்த பர்வதத்திற்கு வர முடியாது. What is this hill signifies? இந்த பர்வதம் என்பது எதை குறிக்குது என்றால், as per I will give you some references, just write and go and meditate at your house. According to Exodus 3:12, யாத்திராகமம் 3:12, 3:12, Exodus 19:18, யாத்திராகமம் 19:18, Ezekiel 20:40, எசேக்கியேல் 20:40, Psalms 3 and 4, சங்கீதம் 3:4. This hill signifies the presence of God. இந்த பர்வதமானது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறது. Hill signifies the worship place of the Lord. இந்த பர்வதமானது தேவனுடைய ஆராதனையின் கூடாரத்தை பிரதிபலிக்கிறது. Have you ever observed if there is a prayer meeting? நீங்க எப்பாவது நீங்க பார்த்திருக்கீங்களா, ஒருவேளை ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்கும் பொழுது attendance will be miser, very little. அங்க வந்திருக்கிறவர்கள் மிக குறைவாக காணப்படுவார்கள். Why this is so? ஏன் இப்படி ஆகிறது? Due to lack of results. Lack of results in your prayer. ஏனென்றால் உங்கள் ஜெபத்தின் பிரதிபலனாகத்தான் இப்படியாக அந்த முடிவை நாம் பார்க்கிறோம். Due to lack of faith in the Lord. ஏனென்றால் நம் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் அப்படி ஒரு முடிவை நாம் பார்க்கிறோம். There is lack of patience in your life. உங்கள் வாழ்வில அநேக தாமதங்கள் இருக்கிறபடியால் தான். What does the David say here? King David say? இங்க தாவீது ராஜா என்ன சொல்கிறார் என்றால், see, just in 2 verses. First verse he said, I lift up my eyes to the hills, where from the help comes. இங்க அவர் 2 வசனத்தின் மூலமாகத்தான் என்ன சொல்கிறார். முதலாவது என்னவென்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். In second verse the immediate reply, just see the immediate, my help comes from the Lord who made heaven and earth. உடனடியாக இரண்டாவது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். What is the secret in the life of David? இந்த காரியங்கள் நிமித்தமாக தாவீதோட வாழ்க்கையின் ரகசியம் என்ன? How should we get help, immediate help from the Lord? எப்படி நம் வாழ்வில் உடனடியாக ஒரு ஒத்தாசை பெற்றுக்கொள்வது? There are so many things in the Bible, but I will highlight 3 things how you should get immediate help from the Lord. அநேக வார்த்தைகள் வேத வசனத்தில் இருந்தாலும் ஒரு 3 முக்கியமான குறிப்புகள் மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். Just take the references from Psalms 28:7, சங்கீதம் 28:7, and Psalms 145:18 and 19, சங்கீதம் 145 145:18 and 19, 145 18ஆம் வசனம் 19ஆவது வசனம். He
trusted Lord like anything. அவர் வந்து தேவன் மேல அப்படியாக ஒரு மன உறுதியோடு ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். He had fear in the Lord like anything. கர்த்தரிடத்தில் அவர் பயத்தோடும் இருந்தார். And last, dear beloved children of God, கடைசியாக தேவனுடைய பிரியமான ஜனமே, he had intimacy with the Lord. தேவனோடு வந்து ஒரு ஐக்கியத்தோடும் ஒரு உறுதியான பற்றுதலோடும் இருந்தார். How can we know he had an intimacy with the Lord? எப்படி நாம் இது அவர் இருந்தார் என்று அறிய முடியும் என்றால், He praised the Lord 7 times in a day. அவர் வந்து ஒரு நாட்களிலே வந்து 7 முறை தேவனுடைய நாமத்தை துதித்தார். And he prayed 3 times a day. அவர் வந்து ஒரு நாட்களிலே வந்து 3 முறை தேவனை அப்படியாக ஜெபம் பண்ண He விரும்பினார். is the Old Testament saint, dear beloved children of God. பழைய ஏற்பாடுல வந்து இப்படியாக காணப்படுகிறது. Such was his intimacy towards the Lord. அப்படியாக ஒரு உறுதியான பற்றுதலோடும் அவர் இருந்தார். What is your intimacy and my intimacy towards the Lord Jesus Christ? உங்களுக்கும் எங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படியாக காணப்படுகிறது? We should praise the Lord in all our circumstances. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த நாம் அப்படியாக வாஞ்சிக்க வேண்டும். Whatever you get or not get, just praise the Lord in all the circumstances. உங்களுக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த நாம் அப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். You have to pray the Lord at all times. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நிமித்தத்தில் அப்படியாக நாம் ஜெபம் பண்ண அப்படியாக காத்திருக்க வேண்டும். Prayer is speaking to God regularly all the time, 24/7 and 365 days. ஜெபம் என்னவென்றால் தேவனிடத்தில் ஐக்கியமாக பேசுவது. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து 24 மணி நேரமும் 365 நாட்களும் அப்படியாக அது நாம் செலுத்த வேண்டும். That should be our life. அதுதான் நம் வாழ்வின் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். Just speaking to the Lord all the time. எப்பொழுதும் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். The man who speaks to the Lord will speak less to the people. அப்படியாக வந்து எந்த மனிதன் தேவனிடத்தில் பேசுகிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர் நிமித்தத்தில் மிக இயல்பாக பேச முடியும். The man who chit chats with the people will speak less to the Lord. அப்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் எப்படியாக தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறார்களோ அப்படி இருக்கும் பொழுது பரலோக தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தை மிக கம்மியாக காணப்படும். We all have habit speaking to the people more than speaking to the Lord. உங்கள் அநேகருக்கு வந்து தேவனிடத்தில் பேசுவதை விட இந்த உலகபரமான காரியங்களும் இங்க இருக்கிற மனிதர்கள் நிமித்தம் பேசுவது அதிகமாக இருக்கும். This is the secret thing which is King David's life. It is found in King David's life. இதுதான் ஒரு முக்கியமான ரகசியம் தாவீதோட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். King David has a great intimacy with the Lord. அப்படியாக தாவீது வந்து மிக பற்றுதலோடும் உறுதியோடும் தேவனிடத்தில் ஐக்கியமாக இருந்தார். Whatever the problem he has, என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் he used to go to the presence of the Lord. அவர் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு சென்று and within minutes he used to get help from the Lord. ஒரு நொடி பொழுதிலே அப்படியாக அவர் ஒத்தாசையை பெற்றுக்கொள்வார். Dear beloved, there is another group in the Bible. பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தில் அப்படியாக இன்னொரு கூட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். Who will approach the Lord occasionally. இங்க இருக்கிற இன்னொரு கூட்டத்தை பார்க்கும்போது அப்படியாக தேவை இருக்கும்போது மட்டும் அப்படியாக தேவனை தேடுகிறவர்கள். Only during their requirement. அவங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கும் பொழுது மட்டும் தேவனிடத்தில் நாடுகிறவர்கள். No intimacy with the Lord. அப்படியாக தேவனிடத்தில் ஒரு ஐக்கியம் இல்லாமல், no trust in the Lord, தேவனிடத்தில் ஒரு விசுவாசம் இல்லாமல், no fear of the Lord, அப்படியாக தேவனோட பயம் இல்லாமல், they will not read the word of God, அவர்கள் வந்து வேத வசனத்தை வாசிக்காமல், they will not hearken to the saints of the Lord, அவர் வந்து அப்படியாக பரிசுத்த ஆவி நிமித்தம் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், but they need immediate help from the Lord. அவர்களுக்கு வந்து உடனடியாக ஒரு ஒத்தாசை வரும்படி பார்ப்பார்கள். For them what God says, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் இந்த நாட்களில் என்ன சொல்கிறார் என்றார். Just read Proverbs 1:28 and 29. நீதிமொழிகள் 128. What is the verse? 1:28-29. 128-29. சாமெத்தல் Proverbs 1:28-29. Okay. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 28-30 வசனம் வரை. Then they will call upon me. See, we should not be in this state. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம காணப்படக்கூடாது. They will call upon me.
அவர்கள் வந்து என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், I will not answer. நான் வந்து அவருக்கு உத்தரவு கொடுக்க They மாட்டேன். will seek me diligently, அவர்கள் வந்து என்னை வந்து அப்படியாக கண்ணோக்கி but பார்ப்பார்கள், will not find me. என்னை வந்து அவர்கள் கண்டுபிடிக்க Dear முடியாது. child of God, this is a warning to us today. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. Let us trust in the Lord. கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அப்படியாக உறுதியாக நம்பிக்கையா இருப்போம். Let us have fear in the name of the Lord. கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக ஒரு பயத்தோடு காணப்படுவோம். Let us have close intimacy with the Lord. கர்த்தரிடத்தில் மிக அருகில் ஒரு ஐக்கியத்தையும் பயபக்தியும் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். Dear child of God, with experience I am telling you. கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிமித்தமாகத்தான் நான் இதை சொல்கிறேன். Whatever problem in that world it may come to you, என்னென்ன பிரச்சனைகள் இந்த உலகத்திலே உங்களிடத்தில் வந்தாலும், with this intimacy, இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் நிமித்தமாக take this word of God to the presence of God. இந்த வார்த்தை, தேவ வார்த்தையும் அவருடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக Tell the God, கர்த்தருக்கு நீங்கள் சொல்லுங்கள், oh God, I will call you in the time of my trouble. You will deliver me from all the problems and I will glorify thy name. ஓ தேவனே, எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்து அதன் நிமித்தமாக உன் நாமத்தை மட்டுமே நான் உயர்த்துவேன் என்று நீங்கள் சொல்லவும். When you draw near to the Lord, அப்படியா நீங்கள் தேவன் அருகில் வரும் பொழுது one step to the Lord, ஒரு அடி முன்னாடி 1,000 steps he will put forward. அப்படியாக 1000 அடிகள் வந்து அவர்களுக்கு இன்னும் முன்பதாக வைக்கிறார். He is ready to help you. அவர் வந்து உங்களுக்கு ஒத்தாசை செய்ய மிக ஆயத்தமாக இருக்கிறார். His whole system is in place to help you. அவருடைய எல்லா காரியங்களை காட்டிலும் உங்களுக்கு அப்படியாக ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று தான் செயல்பட்டு Because கொண்டிருக்கிறது. you have made him his help, your help. ஏனென்றால் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நிமித்தமாகவே Now காணப்படுகிறார். his reputation is on the line. அவரோட காரியங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு தனிப்பட்ட கோடாக காணப்படுகிறது. If whole kingdom said Daniel will go to the den of lion, அந்த ராஜாங்கம் வந்து தானியேலை வந்து இந்த சிங்க குகைக்கு போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, such a great problem that Daniel had. அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு பிரச்சனை வந்து தானியேல் அங்கே பார்க்கிறார். Daniel was having only one thing in his mind. தானியேலோட சிந்தனையில பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. My help is in the name of the most high God. எனக்கு ஒத்தாசை வரும் தேவன் வந்து அவ்வளவு ஒரு பரலோக தேவன் வந்து இருக்கிறார் என்று. What is your help and my help today? இந்த நாட்களில வந்து உங்களுக்கு வருகிற ஒத்தாசையும் எங்களுக்கு இருக்கிற ஒத்தாசையும் என்ன? If God is for us, who can be against us? கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? May God help us all. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் ஒத்தாசை செய்யட்டும். ஆமென்.